Hello friends, இப்போ August 23 daily current affairs கான ஒன்லைனஸ் தான் பார்க்க போறோம். So let's get into the topic. India's first fully digitally literate state எதுன்னு பாத்தீங்கன்னா கேரளா. Digi Kerala project உடைய first phase கம்ப்ளீட் பண்ணதன் மூலமா கேரளா கவர்மெண்ட் இந்த ஒரு அச்சீவ்மென்ட் அட்டைன் பண்ணிருக்காங்க. அடுத்து சஸ்டைனபிள் பவர் 1404 எக்ஸைஸ் எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரான். ரீசெண்டா இஸ்ரேல் கூட நடந்த வார்க்கு அப்புறமேல ஈரான் கனெக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் military எக்ஸைஸ் தான் இந்த சஸ்டைனபிள் பவர் 1404. நெக்ஸ்ட் 18th IOAA 2025 அதாவது இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட் ஆன் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா மும்பைல. இந்த ஈவென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈரான் 5 கோல்ட் மெடலோட டேபிள் டாப்பரா ஃபினிஷ் பண்ணாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 கோல்ஸ் அண்ட் 1 சில்வர் வின் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்பேஸ் டே 2025 என்னைக்கு அப்சர்வ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 23. சந்திரயான் 3 மிஷனோட சாஃப்ட் லேண்டிங்காகவும் பிரக்யான் ரோவரை மூன்ல டெப்ளாய் பண்ண ஈவென்ட்டை கமாமரேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு டே அப்சர்வ் பண்றாங்க. இதன் மூலமா இந்தியா பிகம் த 4th country to land on the moon. அது மட்டும் இல்லாம first country to land near the lunar south pole. இந்த மிஷனை யார் லான்ச் பண்ணாங்கன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். எஸ், இட் இஸ் ISRO's மிஷன். சோ நேஷனல் ஸ்பேஸ் டே 2025 ஓட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரியபட்டா டு ககன்யான், ஏன்ஷியன்ட் விஸ்டம் டு இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். அடுத்தது SASCI ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். இதுல SASCI என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் டு த ஸ்டேட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இதோடைய மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஐகானிக் டூரிஸ்ட் சென்டர்ஸை குளோபல் ஸ்கேல்ல டெவலப் பண்ணி ப்ரொமோட் பண்ணி இதன் மூலமா அந்த லோக்கல் எக்கானமியை பூஸ்ட் பண்றது தான். இது ஒரு 100% சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். நெக்ஸ்ட் ப்ளூ கார்பன் என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜிடேட்டட் கோஸ்டல் எக்கோசிஸ்டம், அதாவது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், சால்ட் மார்ஷஸ், இந்த மாதிரியான வெஜிடேட்டட் கோஸ்டல் எக்கோசிஸ்டம்ஸ்ல ஓஷன்ஸே டைரக்டா ஆர்கானிக் கார்பன்ஸை கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும். இதில் ஏற்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை கம்ப்ளீட்டாக ஓஷன்ஸை டைரக்ட்லி டிசால்வ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான எக்கோசிஸ்டம் ஜஸ்ட் 2% தான் ஓஷன் சர்ஃபேஸில் இருக்குது. பட் ஆனால் 50% ஆஃப் த ஓஷன்ஸ் கார்பன் அப்சர்ப்ஷனில் இன்வால்வ் ஆகுது. அடுத்தது யுரேனஸில் இப்போ புது சேட்டலைட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. டெம்பரரியாக இப்போதைக்கு S2025U1 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இதோடைய அஃபிஷியல் நேமை குடிவிரைவில் இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாசாவுடைய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் இதை டிஸ்கவர் பண்ணிச்சு. இதன் மூலமா யுரேனஸ்ல இப்போதைக்கு நம்ம 29 மூன்ஸை டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். அடுத்தது வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட பொசிஷன் எத்தனாவது பார்த்தீங்கன்னா 41. இந்த வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸை யார் பப்ளிஷ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட். இந்த இண்டெக்ஸோட டேபிள் டாப்பரா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துக்கு அடுத்தது சிங்கப்பூர் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இதே வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் 2024ல இந்தியா வந்து 39th பொசிஷன்ல இருந்தது. இந்த வருஷம் 2 பொசிஷன் டிராப் ஆகி 41st பொசிஷனை அட்டைன் பண்ணிருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பர். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கைல் TNPSC அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் TNPSC ப்ரிப்பேர் பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.